வெல்கம் டு காய்க்குட்டி நம்ம பயனுள்ள தகவல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோவில் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாளில் விதைகள் விதைக்கிறது பயிரிட்டதை பற்றி போட்டிருந்தோம். அதில் கீழ் நோக்கு நாளில் பார்த்திங்கன்னா அப்படின்னா பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பயிர்கள் மட்டும்தான் வந்து கீழேருந்து வரதுனால கீழ் நோக்கு நாளில் அதை பயிரிடுவாங்க. மற்ற நாட்களில் சமநோக்கு நாள் ஆகட்டும் மேல் நோக்கு நாள் ஆகட்டும் பார்த்திங்கன்னா கொடி வகைகள் செடி வகைகள் எல்லாம் வந்து நம்ம பயிரிடலாம். அதுபடி பார்த்திங்க அப்படின்னா மேல் நோக்குனால நீங்கள் என்ன விசேஷம் வேணால் செய்யலாம், சமநோக்கு நாள்லேயும் செய்யலாங்க. ஆனால் கீழ் நோக்குனால எந்த விசேஷம் யாரும் செய்ய மாட்டாங்க. இதுதான் அதனோட கான்செப்ட்டு. நாம் வந்து இப்போது மேல் நோக்கு நாளில் தான் வந்து செங்கீரை விதைகள் போட்டிருந்தோம். அப்பா போட்டிருந்தாரு, ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா வந்து அதுக்கு டெய்லியுமே நீங்கள் வந்து தெளிச்சாவது விடணும், இல்லை ஸ்ப்ரெட் பண்ணியாவது விடணுங்க. அப்போ தான் கீரைகள் வந்து வரும் நமக்கு. இல்லாட்டினா அது வந்து எறும்பு இது மாதிரி உயிரினங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், கொத்தவரங்காயும் போட்டிருந்தோம், அவங்களும் வந்துட்டாங்க. கீரை பாருங்கள் நமக்கு எப்படி தலைன்னு மின்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கவே வந்து ரொம்பவே அட்ராக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது ஆரோக்கியமான ஒரு இது கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் விளைவிச்சு அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, மனநிறைவாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு கீரை வந்து எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா மழைங்க. மழைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கீரைகள் நல்லாவே செழிப்பாக வளர்ந்துருந்தாங்க. பாருங்கள், அது கூடவே நமக்கு வெண்டைக்காவும் வந்துருந்துச்சு. ரோஸ் பாருங்கள், ரோஸ் செடி கத்திரிக்காய் வச்சுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ரோஸ் செடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோஸ் வந்து நம்ம வந்து வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல பூக்கள் பூக்குன்னு சொன்னால் அது மாதிரி தான் கட் பண்ணி விட்டோங்க. நல்லா வச்சுருக்கு. வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், ஷேர்